ஹாய், வெல்கம் டு தர்மிகா சமையல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் இந்த மரத்தில் தான் காய்ச்சிருக்கு. இதில் இருந்தால் நான் எல்லாத்தையும் உலுக்கி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுனாலே போதும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இறக்கி வச்சிடலாம். இதை நம்ம ஆற வச்சு உதுத்தும் செய்யலாம், இல்லைனா அப்படியே முழுசாகவும் செய்யலாம். நான் இப்போ முழுசாக தான் செய்ய போகிறேன். அதை ஆறட்டும், அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வெடித்து வரணும். அந்த டைம் வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு கிளறி விட்டுட்டு வெடித்ததும் நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நல்லா வெடிக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதே கடாயில் 2 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும், கலர் மாற வரைக்கும் வச்சுருந்து நம்ம வெடிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். அடுத்ததான் இதிலேயே நம்ம வரமிளகாய் சேர்த்துடலாம். வரமிளகாய்க்கு ஒரு 20 மிளகாய் போல் எடுத்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எதுலேயுமே எண்ணெய் சேர்க்க வேண்டாம், எண்ணெய் இல்லாமலே எல்லாமே வறுத்துட்டு மாற்றி வச்சிடலாம். இது கூட ஒரு துண்டு பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிறேன். பெருங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெருங்காயத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் போல் எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் ஊற்றுனதும் இந்த வேக வச்சுருக்கோம்ல நெல்லிக்காயை அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்து கடாயில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 20 பல் போல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு. இப்போ அதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா வெந்து வரணும் எண்ணெயிலேயே. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதை அப்படியே சேர்த்துடலாம். நான் மொத்தமாக அரைச்சிருக்க எல்லா பொடியுமே சேர்த்துட்டேன். ஊறுகாயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுவே நல்ல காரம் இருக்கும். இன்னும் வேணால் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த காரமே போதும், குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்த பிறகு எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். வெல்லம் இருந்தால் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே வேகணும். ஊறுகாய்க்கு எப்பொழுதுமே கல்லுப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூன் போல் கல்லுப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். அது வரைக்கும் வெந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை ஒரு 2 நாளைக்கு அப்படியே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் தனியாக எண்ணெய் மேலே நிற்கும். ஊறுகாய்லாம் அடியில் செட் ஆயிரும். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சி சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்கள் அப்பா டெய்லி இந்த சைடிஷ் தான் சாப்பிடுவாங்க கஞ்சிக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஆல்.